கட்டி முடிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையம் அருகே மது அருந்துவோர்களின் அட்டூழியம். அப்பகுதி வியாபாரிகள் புகார். அனுமதியின்றி செம்மண் எடுத்து ஆரோவில் நிர்வாக வாகனங்களை பறிமுதல் செய்து போலீசார். லாஸ்பேட்டை பெண்கள் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் 2000 பணியிடங்களுக்கு ஆட்கள் தேர்வு. புதுவை கடற்கரைக்கு செல்லும் முக்கிய சாலைகளில் பேரிகார்டு அமைத்து தடை விதிப்பு. வியாபாரிகள் பாதிப்பு. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதிய பேருந்து நிலையம் மிக விரைவில் திறக்கப்பட உள்ள நிலையில் அங்கு மது அருந்துபவர்கள் தொல்லை அதிகமாக உள்ளதாக அப்பகுதி மக்கள் மற்றும் வியாபாரிகள் புகார் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி உருளையன்பேட்டையில் உள்ள புதிய பேருந்து நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதிதாக புனரமைக்கப்பட்டு மிக விரைவில் திறக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் இந்த பேருந்து நிலையத்தின் எதிரில் இயங்கும் கடைகளின் அருகில் மது அருந்துபவர்களின் தொல்லைகள் மிக அதிகமாக உள்ளது. மேலும் இரவு நேரங்களில் தான் மிக அதிகமாக உள்ளது. மேலும் அந்த பாலத்தின் கீழ் குப்பைகள் சூழ்ந்தும் மது அருந்திவிட்டு பாட்டில்கள் மற்றும் உணவு பண்டங்களை அங்கேயே வீசிவிட்டு செல்வதுமாக உள்ளனர். இதனால் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாக அந்த பகுதியைச் சேர்ந்த வியாபாரிகள் பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் ஆங்காங்கே சாலைகள் பெயர்ந்து உள்ளதால் சிமெண்ட் சாலை அமைத்து தரும்படியும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஆரோவில்லில் உரிய அனுமதியின்றி செம்மண் எடுத்த ஆரோவில் நிர்வாக வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்து விசாரித்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே அமைந்துள்ளது சர்வதேச நகரம் ஆரோவில். இங்கு சுமார் 3500 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது பரந்து விரிந்த செம்மண் பூமி காடுகள். இங்குள்ள மாந்தீர் மந்திர் இடத்திலிருந்து உரிய அனுமதி இல்லாமல் செம்மண்ணை அள்ளி எடுத்து தனியார் இடத்தில் கொட்டி வருகிறது ஆரோவில் நிர்வாகம். இதனை அறிந்த சிலர் மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் அங்கு சென்று வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் விசாரித்ததில் அவர்களிடம் உரிய அனுமதி எதுவுமின்றி செம்மண் எடுத்ததாக தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் செம்மண் எடுத்த வாகனம் மற்றும் ஜேசிபி இயந்திரத்தை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி தொழிலாளர் துறை மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் 2000 பணியிடங்கள் நிரப்பப்பட்டன. இதில் ஏராளமான மாணவர்கள் பயன்பெற்றனர். புதுச்சேரி தொழிலாளர் துறை மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள பெண்கள் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் SSLC, HSC, ITI, டிப்ளமோ, UG, PG டிகிரி இன்ஜினியரிங் படிப்பு முடித்தவர்கள் பங்கேற்றனர். இதில் 40க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்று 2000க்கும் மேற்பட்ட பணியிடங்களை பூர்த்தி செய்தனர். இதில் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் படிப்பை முடித்த மாணவர்கள் வருகை தந்து தங்களது படிப்புக்கேற்ற வேலையை தேர்ந்தெடுத்தனர். இதற்கான ஏற்பாடுகள் புதுச்சேரி தொழிலாளர் துறை மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பில் செய்யப்பட்டிருந்தது. புதுச்சேரி கடற்கரைக்கு செல்லும் முக்கிய சாலையில் போலீசார் பேரிகார்டு வைத்து தடுப்பு அமைத்ததினால் வியாபாரிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி கடற்கரைக்கு கொரோனாவிற்கு பிறகு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருகிறது. இதனால் புதுச்சேரியில் ஹோட்டல்கள், தங்கும் விடுதிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. கூகுளில் சுற்றுலாவிற்காக அதிகம் தேடப்படும் இடங்களில் புதுச்சேரி ஒன்றாக கருதப்படுகிறது. இதனால் வெளிநாட்டு உள்நாட்டு பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. காந்தி சிலை, ராக் பீச் புகழ்பெற்ற கடற்கரையில் இதுவும் ஒன்று. இங்கு செல்ல சில சாலைகள் பயன்பாட்டில் இருந்தன. சமீப காலமாக இந்த இடத்திற்கு செல்லும் முக்கிய சாலைகளில் காவலர் தலைமையகம், நகராட்சி, மேரி, பிரம்நாட் தனியார் ஓட்டல் வழியாக செல்லும் சாலைகளாகும். கடந்த சில காலங்களாக சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வந்த நிலையில் இச்சாலைகளின் வழியாக கடற்கரை சாலைக்கு செல்வோருக்கு போக்குவரத்து காவல்துறையால் விஐபிகளுக்கு பாதுகாப்பு என்ற பெயரில் பேரிகார்டு அமைக்கப்பட்டு பார்க்கிங்கிற்கு அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது. பிரம்நாட் ஓட்டல் அருகே செல்லும் சாலையிலும் பொதுமக்கள் பார்க்கிங் செய்வதற்கு பெரும்பாலான நாட்களில் அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது. நாளடைவில் பொதுமக்கள் கடற்கரை செல்லும் முக்கிய சாலைகளில் பார்க்கிங் செய்வதற்கு தடை விதிக்கும் நிலை உருவாகும் சூழல் நிலவி வருகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பார்க்கிங் செய்ய சிரமம் ஏற்படுகிறது. பாண்டி, மெரினா உள்ளிட்ட தனியார் கடற்கரையை சார்ந்த இடங்களுக்கு மறைமுகமாக சுற்றுலா பயணிகளை செல்ல ஊக்குவிக்கும் நிலையை ஏற்படுத்தி வருகின்றனர். இதனால் இங்கு பிரம்நாட் ஹோட்டலை ஒட்டி அமைக்கப்பட்டுள்ள நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் 100க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. இங்கு கடை வைத்திருக்கும் சிறு வியாபாரிகள் வட்டிக்கு வாங்கி முதலீடு செய்துவிட்டு வியாபாரம் இல்லாமல் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி வருகிறது. இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி போக்குவரத்திற்கு மாற்று ஏற்பாடு செய்து வியாபாரிகளின் வாழ்வாதாரத்திற்கு வழி செய்வாரா என எதிர்பார்த்து வியாபாரிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பிறந்த நாளை முன்னிட்டு துலுக்கானத்தம்மன் நகர் பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது.
முதலியார்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பிறந்த நாளையொட்டி தொகுதி முழுவதும் திமுகவினர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானங்கள் வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக இளைஞரணி நிர்வாகியும் சட்டமன்ற உறுப்பினரின் தீவிர ஆதரவாளருமான மணிகண்டன் தலைமையில் துலுக்கானத்தம்மன் நகர் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு கடற்கரையில் மாசிமக தீர்த்தவாரி வெகு விமர்சையாக நடைபெற்றது. வெளியூர்களில் இருந்து சுமார் 30க்கும் மேற்பட்ட சுவாமிகள் ஊர்வலமாக வந்து காலாப்பட்டு கடற்கரையில் அதற்காக அமைக்கப்பட்டிருந்த பந்தலில் வைக்கப்பட்ட தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது. இதனை வெளியூர்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் தீர்த்தவாரி நிகழ்ச்சிக்கு வந்து கடலில் நீராடியும் படகு சவாரி செய்தும் அம்மன் ஆசையை பெற்றனர். இதில் காலாப்பட்டு மக்கள் நலச்சங்கம் சார்பில் பக்தர்களுக்கு தண்ணீர் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. சங்க தலைமை ஆலோசகர் கான்ட்ராக்டர் தங்கராஜ் அன்னதானம் வழங்கி துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சங்க தலைவர் குமார், நிர்வாகிகள் ஜெயசீலன், மாதவன், ஆனந்த், வாசுதேவன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பெரிய காலாப்பட்டில் அமைந்துள்ள அருள்மிகு காந்தாரியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற 32ஆம் ஆண்டு மாசிமக கடல் தீர்த்தவாரி திருவிழாவில் நாம் தமிழர் கட்சியினர் பங்கேற்று பொதுமக்களுக்கு மதிய உணவு, குடிநீர் மற்றும் மோர் வழங்கினர். புதுச்சேரி மாநிலம் பெரிய காலாப்பட்டு மீனவர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு காந்தாரியம்மன் திருக்கோவிலின் 32ஆம் ஆண்டு மாசிமக கடல் நீராட்டு விழா பெரிய காலாப்பட்டு கடற்கரையில் நடைபெற்றது. இவ்விழாவில் தமிழகத்திலிருந்து புகழ்பெற்ற கோவிலிலிருந்து சுவாமி சிலைகள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பெரிய காலாப்பட்டிற்கு பொதுமக்கள் பக்தியோடு சுவாமியினை வேண்டி கடலில் நீராடிவிட்டு செல்வது பெரும் விழாவாக பெரிய காலாப்பட்டு மீனவர் பகுதியில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி பெரிய காலாப்பட்டில் நடைபெற்ற மாசிமக திருவிழாவிற்கு வருகை தந்த பொதுமக்களுக்கு நாம் தமிழர் கட்சியினர் மதிய உணவு, குடிநீர் மற்றும் மோர் வழங்கினர். இந்நிகழ்வில் நாம் தமிழர் கட்சியின் காலாப்பட்டு தொகுதி செயலாளர் காமராஜ் தலைமை தாங்கினார். காலாப்பட்டு தொகுதி நிர்வாகிகள் வினோத், ராஜ்குமார், பிரதீன், ரவி, சசிகலா, காமராஜ், நாம் தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளர் மருத்துவர் மேனகா, நிர்மல் சிங், புதுச்சேரி மாநில துணைத் தலைவர் ரமேஷ், புதுச்சேரி மாநில செயலாளர்கள் இளங்கோவன், நிர்மல் சிங், தேவிகா, திருக்குமரன், உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் கருணாநிதி, ஜோதி, மணவெளி தொகுதி முகுந்தன், ஆரோக்கியசாமி, தட்டாஞ்சாவடி தொகுதி பாலாஜி, ராஜ்குமார், முதலியார்பேட்டை தொகுதி மோகன்குமார், முத்தியால்பேட்டை தொகுதி தமிழ் மீரான், கோட்டக்குப்பம் அங்கப்பன், பக்ருதீன், கமலக்கண்ணன் அனைவரும் பங்கேற்று பொதுமக்களுக்கு உணவு, குடிநீர் மற்றும் மோர் வழங்கினர். மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை புரிந்த பக்தர்களுக்கு முத்தியால்பேட்டை திமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மாசிமகத்தை முன்னிட்டு புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், திண்டிவனம் என அனைத்து ஊர்களிலும் இருந்து உற்சவ மூர்த்திகள் கொண்டு வரப்பட்டு தீர்த்தவாரி நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து மாசிமக கடல் தீர்த்தவாரிக்கு செல்லும் போது மக்களுக்கு முத்தியால்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் ஏற்பாட்டில் பல்வேறு இடங்களில் அன்னதானம், நீர்மோர், பனைக்கூழ் ஆகியவை இலவசமாக வழங்கப்பட்டது. அதன்படி வஉசி நகர் திராவிட முன்னேற்றக் கழக கிளை கழகம் சார்பில் ரகுபதி ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினரும் மக்கள் சேவருமான நந்தா சரவணன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்வின் போது தொகுதி திமுக செயலாளர் சௌரிராஜன், அவைத்தலைவர் எழிலன், தொகுதி துணை செயலாளர் ரவி மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் சோலை நகரில் திராவிட முன்னேற்றக் கழக கிளை சார்பில் சரவணன் தலைமையிலும், மணிகூண்டு அருகில் திராவிட முன்னேற்றக் கழக கிளை அவைத்தலைவர் எழிலன் தலைமையிலும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வின் போது கழக உறுப்பினர்கள் உடனிருந்தனர். ஒசுடு தொகுதி பரையூர்பேட் பகுதியில் 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் எல் வடிவ கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். ஒசுடு தொகுதிக்குட்பட்ட பரையூர்பேட் பகுதியில் உள்ள இலவச மனைப்பட்டா வழங்கிய பகுதிக்கு ரூபாய் 13 லட்சம் மதிப்பீட்டில் எல் வடிவ கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைப்பதற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமாரின் தீவிர முயற்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் அரசாணை பெறப்பட்டு இன்று அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், பாஜக ஒசூர் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கிளை தலைவர் பிரியன், இளங்கோ, பரத், ஜெயக்குமார், பர்குணன், ஸ்டீபன் ராஜ், விஸ்வா, சித்ராபுத்திரன், மகளிரணி தலைவி மல்லிகா, ஒசூர் சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் திண்டிவனம் நல்லியக்கோடான் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாண வைபவம் வேத மந்திரங்கள் ஓத கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். திண்டிவனம் நல்லியக்கோடான் நகர் அலமேர் மங்கா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆண்டுதோறும் வைத்திக்குப்பம் கடற்கரையில் நடைபெறும் மாசி மகத்தில் பங்கேற்க புதுச்சேரி வருகை தருவார். பின்னர் செட்டித்தெருவில் அமைந்துள்ள வடமுத்து செட்டியார் திருமண மண்டபத்தில் ஊஞ்சல் உற்சவத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். இதனைத் தொடர்ந்து இன்று திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. திருக்கல்யாணத்தையொட்டி சீர்வரிசையுடன் ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியை எதிர்கொண்டு அழைக்கும் வைபவம் நடைபெற்றது. தொடர்ந்து மாலை மாற்றும் வைபவம் பட்டாச்சாரியார்கள் பாராயணம் பாட வெகு விமர்சையாக நடைபெற, தொடர்ந்து பெண்கள் கும்மி அடித்து கொண்டாட, வேத மந்திரங்கள் ஓத ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவிக்கு மங்கள நான் அணிவித்து திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் திருக்கல்யாண பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அனைத்து மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு இயக்கத்தின் சார்பில் சட்டசபை கூட்டத்தொடரில் மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி மாநில கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி அனைத்து மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு இயக்கத்தின் சார்பில் சுதேசிமில் அருகில் சட்டசபை கூட்டத்தொடரில் மொத்த நிதியில் மாற்றுத்திறனாளிகள் வளர்ச்சிக்காக 5% நிதி ஒதுக்க வேண்டும் என்றும், மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று தனி நலவாரியம் அல்லது தனி ஆணையம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மாநில கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கத்தை இயக்கத்தின் மாநில தலைவர் கார்த்திகேயன் வாழ்த்துறை வழங்கி துவக்கி வைத்தார். மாநில பொதுச் செயலாளர் சண்முகம் தலைமை தாங்கினார். மாநில துணைத் தலைவர் குமார், மாநில துணை செயலாளர் ரவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டமைப்பின் பொருளாளர் ஜான் பீட்டர் வரவேற்புரை வழங்கினார். சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி சட்டப்பணிகள் ஆணையத்தின் வழக்கறிஞர் புரட்சிக்குமார் ரோடின், புதுச்சேரி ஓரஸ் பவுண்டேஷன் நிறுவனர் கிறிஸ்டிராஜ், புதுச்சேரி பல்நோக்கு சேவா சங்க ஒருங்கிணைப்பாளர் சூடாமணி ஆகியோர் கோரிக்கைகளை குத்துவிளக்கேற்றி உரையாற்றினர். புதுச்சேரி பகுஜன் சமாஜ் கட்சியின் நிறுவனர் தாதா சாஹிப் கன்சிராமின் 91வது பிறந்த நாள் விழா மற்றும் புதிய நிர்வாகிகளுக்கு பொறுப்பு வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் அதன் நிறுவனர் தாதா சாஹிப் கன்சிராமின் 91வது பிறந்த நாள் விழா அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. புதுச்சேரி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தாதா சாஹிப் கன்சிராமின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டது. அதன்படி மாநில துணை ஒருங்கிணைப்பாளராக சங்கர், மாநில பொதுச் செயலாளராக வழக்கறிஞர் சுரேஷ்குமார், மாநில துணை பொதுச் செயலாளர் சிறுத்தை செந்தில், மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக ஐயப்பன், நெட்டம்பாக்கம் தொகுதி தலைவராக ராமச்சந்திரன், மங்களம் தொகுதி தலைவராக சகஸ்ராமன் ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர். மேலும் இதில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சச்சிதானந்தம், பொதுச் செயலாளர் புருஷோத்தமன், பொதுச் செயலாளர் முருகன், செயலாளர் பழனி, செயற்குழு உறுப்பினர் பாண்டியராஜன் உட்பட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாணவர் பிரிவு சார்பாக பல்கலைக்கழகத்தில் மாணவர் பேரவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மாணவர்கள் பாரத், நறுபடி, குஷ்வந்த், உமா மகேஸ்வரி, ஹர்ஷவர்தன் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர். மாசி மகத்தையொட்டி சங்கோதியம்மன் கோவில் சுவாமி புறப்பட்டு வைத்திக்குப்பம் கடல் தீர்த்தவாரிக்கு செல்லும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. பல்வேறு பகுதியைச் சேர்ந்த கோவில்களிலிருந்து உற்சவர் புறப்பட்டு வைத்திக்குப்பம் கடற்கரை பகுதி தீர்த்தவாரியில் பங்கேற்பது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக நேற்று உருளையன்பேட்டை தொகுதி சங்கோதியம்மன் கோவிலிலிருந்து சுவாமி புறப்பட்ட தீர்த்தவாரிக்கு செல்லும் விழாவினை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சங்கோதியம்மன் கோவில் ஆலய கௌரவ தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தரிசனம் செய்து சுவாமி கடல் தீர்த்தவாரிக்கு செல்லும் விழாவினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அசோக் மற்றும் திருக்கோவில் நிர்வாகிகள், இளைஞர்கள், அப்பகுதி பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மாசிமக தீர்த்தவாரி விழாவை ஒட்டி திமுக சார்பில் பக்தர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா அன்னதானம் வழங்கினார். அண்ணா சாலை குமர்குருப்பள்ளம் சந்திப்பில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினின் 72வது பிறந்தநாள் விழா மற்றும் மாசிமக திருவிழாவை ஒட்டி திமுக வர்த்தகர் அணி துணைத் தலைவர் குரு என்கின்ற சண்முக சுந்தரம் மற்றும் தொண்டரணி அமைப்பாளர் வீரையன் ஏற்பாட்டில் திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் கோபால் பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு நீர்மோர் மற்றும் மதிய உணவு வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர்கள் சக்திவேல், தியாகராஜன், தொகுதி பொருளாளர் சசிகுமார், இளைஞர் அணி துணை அமைப்பாளர் தாமரை, சிறுபான்மையினர் அணி துணை அமைப்பாளர் ஐசக், சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் பாலு, பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் எழில், கிளை செயலாளர் பாலமுருகன், ஆலவந்தார் ரவி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளியில் நியூரோ வித்தியாசம் உள்ள குழந்தைகளின் கற்றல் சவால்கள் மற்றும் நுண்ணறிவு திறன் பயிற்சி கருத்தரங்கம் நடைபெற்றது.
புதுச்சேரி தந்தை பெரியார் நகரில் இயங்கி வரும் பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் எதிர்கால ஆசிரியர்களை சிறப்பு ஆசிரியர்களாக மாற்றும் பயிற்சி திட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆசிரியர் பயிற்சி கல்வி நிறுவனங்களிலிருந்து போப் ஜான் பால் கல்லூரி, விவேகானந்தா கல்லூரியில் படிக்கும் 2ஆம் ஆண்டு ஆசிரியர் பயிற்சி மாணவர்கள் மற்றும் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மனநல மருத்துவ மாணவர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். ஆயுர்வேதா சித்த மருத்துவர் டாக்டர் ஜாய் இமானுவேல் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அரசு மனநல மருத்துவர் டாக்டர் அரவிந்தன் மற்றும் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மனநல மருத்துவர் டாக்டர் ஷர்மி அவர்களுடன் இணைந்து பள்ளி தாளாளர் முனைவர் புவனா வாசுதேவன் இப்பயிலரங்கத்தில் நியூரோ மாறுபாடு கொண்ட குழந்தைகள் எதிர்கொள்ளும் கற்றல் சவால்கள், அவர்களின் திறனை மேம்படுத்தும் முறைகள் மற்றும் இணைப்பு கல்வியின் முக்கியத்துவம் போன்ற ஆக்கப்பூர்வமான விஷயங்களின் மூலம் கல்வி சூழலை உருவாக்க உதவும் சிறப்பு கருத்தரங்கமானது சிறப்பு மாணவர்களுக்கு ஒளிமிக்க எதிர்காலத்தை உருவாக்கும் நோக்கத்துடன் இந்நிகழ்ச்சியில் பல நடைமுறை வழிமுறைகள் கூறப்பட்டது. இப்பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர்கள் தங்கள் சிறப்பு குழந்தைகளின் சவால்களையும் அவர்கள் எதிர்கொண்ட கஷ்டங்களையும் உருக்கமாக பகிர்ந்தனர். இப்பள்ளியில் மாணவர்கள் சேர்ந்த பின்னர் அவர்கள் வாழ்வியல் முன்னேற்றங்களை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்தனர். புதுச்சேரி வைரம் ஃபிட்னஸ் உடற்பயிற்சி கூடத்தில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். புதுச்சேரி குமரகுரு பள்ளத்தில் வைரம் ஃபிட்னஸ் என்ற பெயரில் நவீன உடற்பயிற்சி கூடம் அமைந்துள்ளது. இங்கு ஆண்டுதோறும் ஜிப்மர் மருத்துவமனைக்கு உறுப்பினர்கள் இரத்த தானம் செய்து வருகின்றனர். அந்த வகையில் வைரம் ஃபிட்னஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் வைரமணி ஏற்பாட்டில் இன்று இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி எலைட் இணைந்து இரத்த தான முகாமினை உடற்பயிற்சி கூட வளாகத்தில் நடத்தியது. இதில் சிறப்பு விருந்தினராக பாண்டிச்சேரி ரோட்டரி கிளப் இன்கமிங் கவர்னர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இம்முகாமில் 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். இவர்கள் வழங்கும் ரத்தம் புதுச்சேரி அரசு தலைமை மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உடற்பயிற்சி கூடத்தின் ஊழியர்கள், நிர்வாகிகள் செய்திருந்தனர். வீராம்பட்டினம் மாசிமக கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் பங்கேற்ற சுவாமிகளுக்கு வீராம்பட்டினம் மக்கள் குழு சார்பில் மரியாதை செய்யப்பட்டது. அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் கிராமத்தில் 23ஆம் ஆண்டு மாசிமக கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட ஊர்களிலிருந்து பல்வேறு சுவாமிகள் கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டு சென்றனர். இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்த வீராம்பட்டினம் மக்கள் குழு சார்பில் அனைத்து ஊர்களில் இருந்தும் வருகை புரிந்து கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் பங்கேற்ற சுவாமிகளுக்கு மரியாதை செய்யும் விதமாக பட்டு புடவை, பட்டு வேஷ்டி, பழ வகைகள், பண முடிப்பு உள்ளிட்டவைகள் தாம்பூலமாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர், மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், மாநில திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன், மீனவரணி மதிவாணன் உள்ளிட்ட அனைத்து கட்சி பிரமுகர்களும் பங்கேற்று சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வீராம்பட்டினம் மக்கள் குழுவினர், ஆலய தனி அதிகாரி, விழா குழுவினர் மற்றும் கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8220 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 109 ரூபாய். கட்டி முடிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையம் அருகே மது அருந்துவோர்களின் அட்டூழியம், அப்பகுதி வியாபாரிகள் புகார். அனுமதியின்றி செம்மண் எடுத்து ஆரோவில் நிர்வாக வாகனங்களை பறிமுதல் செய்து போலீசார். லாஸ்பேட்டை பெண்கள் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் 2000 பணியிடங்களுக்கு ஆட்கள் தேர்வு. புதுவை கடற்கரைக்கு செல்லும் முக்கிய சாலைகளில் பேரிகார்டு அமைத்து தடை விதிப்பு, வியாபாரிகள் பாதிப்பு. திண்டிவனம் நல்லியக்கூடான் சீனிவாச பெருமாள் திருக்கல்யாண வைபவம், ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. சட்டசபை கூட்டத்தொடரில் மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி மாநில கருத்தரங்கம்.